குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்பின் அந்த யூனிட் வந்து பார்க்க போகிறோம். இது குவாண்டம் மெக்கானிக்ஸ் 2ல் இருக்குது. இந்த ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்பின் வந்து தனி சாப்டராகவே கொடுத்துருக்காங்க, தனி யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் நம்ம நேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா 2 டிவிஷனாக வந்து நம்ம பிரிஞ்சிருக்கு. ஸோ 2 டைப்ஸ். ஒன்று வந்து ரேடியேஷன், another one is மேட்டர். ஸோ இந்த கான்செப்ட் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம், ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இப்போ ரேடியேஷன் அண்ட் லைட் வந்து நம்ம வந்து டூயல் கேரக்டர் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மேட்ரு வந்து கன்சிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதுவும் டூயல் கேரக்டர்னு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த யூனிவர்ஸை வந்து எல்லாமே வந்து பார்ட்டிகல்ஸாக அடங்கியிருக்கு. தே ஆர் ஆல் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், ஆல் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். எந்த மேட்ரு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து என்ன அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இப்போ லைட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸ், இட்ஸ் அ பார்ட்டிகல், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம், என்னையை எடுத்துட்டோம், உங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து பில்டிங் பிளாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ்லேயே வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து போசான், இன்னொன்று வந்து பெர்மியான்ஸ். ஸோ 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து போசான், சர்டன் ரூல்ஸை வந்து அப்ளைஸ் பண்ணுறது வந்து போசான், சர்டன் திங்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பெர்மியான்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ யூனிவர்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஆல் பார்ட்டிகல்ஸ், தோஸ் பார்ட்டிகல்ஸ் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா நான் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும், அந்த நேம் வந்துருக்கு. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் ஐடென்டிக்கல் பார்ட்டிகலாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன அப்படின்னா ஒரு சேம்பர், அந்த சேம்பர் ஒரு மாலிகுல்ஸ் கண்டென்ட்ஸ் அ லாட் ஆஃப் ஒரு சேம்பருக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான மாலிகுல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பீடை பொறுத்து வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து நம்ம கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் எல்லாமே மாலிகுல்ஸ் எப்படி அஸ்யூம் பண்ணியிருக்காரு, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் எப்படி அஸ்யூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல்ஸ். நீங்கள் பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். பார்ட்டிகல்ஸை டிஸ்டிங்விஷ் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் எல்லாருமே டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும், நம்ம எல்லாருமே டிஸ்டிங்விஷ் பண்ணலாம், சரியா? ஸோ டிஸ்டிங்விஷ்டு பார்ட்டிகல் வந்து பிரிக்க முடியும். ஸோ நான் ஐடென்டிக்கல். இதை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்ஸ் பிளாங்க் வந்து 1901 வந்து பிளாக் பாடி ரேடியேஷனை வந்து நான் ஐடென்டிக்கல் கான்செப்டை எடுத்து தான் வந்து அவர் வந்து ஒரு ஃபோட்டான் அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. E = h நியூ, பேக்கெட்ஸ் ஆஃப் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து பெர்த் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் அதுக்கு எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா நான் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான் எடுத்துக்கிட்டார். ஸோ டியூ கோர்ஸில் வந்து 1905 வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் லைட் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் டூயல் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து 1923-24 வந்து டி ப்ராக்லி நாட் ஒன்லி லைட் பட் ஆல்சோ மேட்டர். ஸோ ஒரு சிமெட்ரி, நேச்சர் லவ் சிமெட்ரி, அந்த பேசிஸில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி லைட் ஹாஸ் டூயல் கேரக்டரோ அதே மாதிரி மேட்டர், ஆல் த மேட்டர் இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ, ஆல் த மேட்டர் வில் ஹாவ் டூயல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் இந்த டூயல் நேச்சர். ஸோ 1925 வந்து நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் சத்யேந்திரநாத் போஸ் அவர் என்ன பண்ணுறாரு, வந்து நான் ஐடென்டிக்கல் எடுத்திருக்காரு மேக்ஸ் பிளாங்க், ஐடென்டிக்கல் எடுக்கக்கூடாது. ஸோ ஐடென்டிக்கல் எல்லா ஃபோட்டான்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, எல்லா எலக்ட்ரான்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஐடென்டிக்கல் கான்செப்டை எடுத்து எல்லா ஃபோட்டான்ஸும் ஐடென்டிக்கலாக இருக்குன்னு கான்செப்ட் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறார். மேக்ஸ் பிளாங்க் பேப்பர்லேருந்து டிரைவ் பண்ணுறார். அவர் கிடைச்சது ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் பிளாங்க்குடைய ரிசல்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. அவர் என்ன பண்ணார், அந்த பேப்பர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அனுப்புனார். ஸோ அதுலேருந்து
போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஐடென்டிக்கல் பார்ட்டிக்கல் கான்செப்ட் அதில் வந்துருச்சு. ஸோ அவர் எடுத்தது வந்து ஃபோட்டான்ஸ். இதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார், இந்த ஃபோட்டான் ஐடென்டிக்கல் கான்செப்டை வந்து ஏன் வந்து ஃபோட்டான்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, ஏன் வந்து ஆட்டம்ஸ்க்கு அப்ளை பண்ண என்ன, மாலிகுல்ஸ் அப்ளை பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடென்டிக்கல் கான்செப்ட் எடுத்து மாலிகுல்ஸ்க்கும் ஆட்டம்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ ஐடென்டிக்கல் எலக்ட்ரான்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ், ஆல் எலக்ட்ரான்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்தது தான் வந்து ஐடென்டிக்கல். எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. யூ கான் டிஃபரன்ஷியேட் எனி எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. ஓகே, சப்போஸ் ஐ ஹேவ் 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 2 எலக்ட்ரானை வந்து ஸ்வாப் பண்ணுறேன், மாற்றி வைக்கிறேன். மாற்றி வச்சேன் அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? இதை வந்து நம்ம ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிளாசிக்கல் பார்ட்டிக்கல் இருக்குது. இந்த கிளாசிக்கல் பார்ட்டிக்கலை நான் வந்து த்ரோ பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஒரு பார்ட்டிக்கல். இதனுடைய பாத் எனக்கு எப்படி தெரியும்? இதனுடைய ட்ரெஜெக்டரி வச்சு கண்டுபிடிச்சலாம். இதனுடைய பாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ட்ரெஜெக்டரி பாத் வச்சு இதனுடைய பாத் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 2 கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ் இதே மாதிரி 2 இருக்குது. 2 வேறு அப்படின்னா திருப்பி நம்ம கண்டுபிடிக்கலாம், இந்த ட்ரெஜெக்டரி வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பாலும் ஒரே சைஸில் இருக்குது, 2ஐயும் நான் தூக்கி போடுறேன், 2 ஒரே ட்ரெஜெக்டரியில் தான் போகும். கொஞ்சம் நேரம் என்ன சொன்னேன், நான் 2மே நான் ஐடென்டிக்கல்னு சொன்னேன். கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸாக நான் ஐடென்டிக்கல் சொன்னேன். அப்போ என்ன பண்ணலாம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பாலை வந்து நான் ரெட்டு பெயிண்ட் அடிக்கலாம், இன்னொரு பாலுக்கு வந்து ப்ளூ பெயிண்ட் அடிக்கலாம். இப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆனால் எலக்ட்ரானுக்கு எப்படி பெயிண்ட் அடிக்கிறது? எலக்ட்ரான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஆல் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ், ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். தேர் ஆல் இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிக்கலை நீங்கள் பிரிக்க முடியாது, இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல்ஸ். ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். சரி, இப்போ ப்ரோட்டான்ஸ், ஆல் ப்ரோட்டான்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், ஆல் ப்ரோட்டான்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், ஆர் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். இப்போ எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் வந்து ஐடென்டிக்கலா? அடுத்த கொஸ்டின். தேர் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ஐடென்டிக்கலா? அப்போ நோ. இதில் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா 3 கேரக்டரை பேஸ் பண்ணிருக்கு. ஒன்று வந்து மாஸ், எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரோட்டானுடைய மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து சார்ஜ், இந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்பின். ஸோ 1910-11 பார்த்தீங்க அப்படின்னா 1911 பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீல்ஸ் போர், ரூதர்ஃபோர்டுடைய மாடல், அதுக்கடுத்து நீல்ஸ் போருடைய மாடல் ரைஸ் ஆச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் வச்சு பம்பார்ட் பண்ண விட்டாங்க. ஒரு கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து பம்பார்ட் பண்ண விட்டாங்க. ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக வந்துச்சு, ஒரு எலக்ட்ரானுடைய கான்செப்ட் வெளியே வந்துச்சு. இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். பட் ஆல்ஃபா பார்ட்டிகலும் எலக்ட்ரான் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ்லாம் நோ. ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து தே ஃபாலோ சர்டன் கேட்டகரி, ஆனால் எலக்ட்ரான் வந்து ஃபாலோ சர்டன் கேட்டகரி. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அப்போ கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா மாஸ் தெரியும், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் தெரியும், மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் தெரியும், மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் தெரியும். ஸ்பின் அப்போ கண்டுபிடிக்கல, ஸ்பின் ஆஃப் த சார்ஜ் அப்போ கண்டுபிடிக்கல. ஸ்பின் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1927 முன்னாடி பால் எர்ன்ஸ்ட்டுடைய ஸ்டூடெண்ட்ஸ், 2 ஸ்டூடெண்ட்ஸ், உலன்பக் அண்ட் கோல்ட்ஸ்மித், இந்த 2 பேர் வந்து ஸ்பின் கான்செப்டை சொல்லும் போது தான் ஸ்பின்னும் இதில் உள்ளுக்க சேர்ந்தது. இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்பின். எலக்ட்ரான் ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்பின். 2 கேட்டகரியாக பிரிச்சிட்டாங்க. ஒரு கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா அதை வந்து போசான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சிமெட்ரிக் விச் ஃபாலோ சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், ப்ரோட்டான், இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபெர்மியான்ஸ், இதெல்லாம் ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா h/2, இதில் ஃபெர்மியான்ஸ் வந்து h/2, 3/2 h bar, 5/2 h bar, இது வந்து ஃபாலோ பண்ணும் ஸ்பின். அதே மாதிரி இந்த போசான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 0 h bar, 2 h bar, 3 h bar, இதெல்லாம் வந்து இன்டெக்ரல் மல்டிபிள், இது வந்து ஹாஃப் இன்டெக்ரல் மல்டிபிள். ஃபெர்மியான்ஸ் எல்லாமே ஹாஃப் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ். அது ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். போசான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். அது எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா 0 h bar, 2 h bar, 3 bar, இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h bar.
வழக்கமாக ஹச் பார் நம்ம வந்து எமிட் பண்ணிவிட்டு வழக்கமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0 1 2 சொல்லுவோம். 0 1 2. போசானுக்கு வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? போட்டான். போட்டான் வந்து ஃபேமஸான எக்ஸாம்பிள் ஃபார் போசான். அதனுடைய ஸ்பின் பார்த்தீங்க அப்படின்னா 1. சர்க்குலர்லி போலரைஸ்டாக இருக்கலாம் அல்லது ஆன்டி சர்க்குலர்லி போலரைஸ்டாக இருக்கலாம். அப்போ +or -1. அப்போ ஃபோட்டானுடைய ஸ்பின் பார்த்தீங்கன்னா +1 0 -1. ஃபோனான் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் போசான்ஸ். ஃபோனான் வந்து லேட்டிஸ் வைப்ரேஷன்ஸ் நீங்கள் எஸ்எஸ்பியில் படிச்சிருப்பீங்க. அதனுடைய ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஹிக் போசான்ஸ் அதுவும் வந்து போசானுடைய ஒரு டைப். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி நம்ம ஃபேமஸானது எலக்ட்ரான், புரோட்டான், இது எல்லாமே வந்து சேர்ந்தது வந்து ஃபெர்மியான்ஸ். அது வந்து ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின். ஸோ 2 கேட்டகரியாக பிரிச்சிட்டாங்க. ஸோ 2 பற்றியுமே வந்து தே ஆர் ஆல் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். எலக்ட்ரான் வந்து ஐடென்டிக்கல் வித் ஓன். எலக்ட்ரான் இஸ் நாட் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் வித் புரோட்டான். சரியா? அந்த கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான் மட்டும் டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எடுத்தீங்கன்னா தே ஆர் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். புரோட்டான் எடுத்தீங்கன்னா டோட்டல் புரோட்டான்ஸ் வந்து எல்லாமே வந்து ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். எலக்ட்ரான் புரோட்டான் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் கிடையாது. ஃபோட்டான் ஃபுல்லாக வந்து ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த கேட்டகரைஸ் பண்ணாங்க அப்படின்னா 3 கேரக்டர்ஸ். என்னென்ன கேரக்டர்ஸ்? ப்ராப்பர்ட்டிஸ். 1 வந்து மாஸ், 2 வந்து சார்ஜ், 3 வந்து ஸ்பின். இந்த 3 பேஸ் பண்ணி தான் இவங்க கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஸோ 3 கேரக்டரைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஷியேட் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸில் வந்து ஐடென்டிக்கல் பார்ட்டிகளுடைய கான்செப்ட் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்மளை சுற்றி வந்து என்ன இருக்குது? எல்லாமே பொருட்களாக இருக்குது, எல்லாமே லைட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஃபெர்மியான்ஸ், போசான்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ நான் எதனால் ஆனேன், நீங்கள் எதனால் ஆகிருக்கீங்க? எல்லாமே ஃபெர்மியான்ஸ்லாம் இருக்காங்க. இந்த லைட் வந்து போசான்ஸ், ஃபோட்டான்ஸ். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நான் தெர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து என்னது? போசான்ஸ். ஸோ 2 ஃபெர்மியான்ஸாக கனெக்ட் பண்ணுறது என்னது? போசான்ஸ். 2 ஃபெர்மியான்ஸாக கனெக்ட் பண்ணுறது வந்து போசான்ஸ். ஓகே. ஸோ அதனால தான் வந்து இந்த யூனிட் 3ல் வந்து ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் வந்து இஸ் கிவன் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். அதனுடைய சிலபஸ் வந்து இந்த இருக்குது. ஸோ யூனிட் 3னுடைய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். இன்னைக்கு கிளாஸில் ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டினா என்ன, அதனுடைய ஃபிசிக்கல் மீனிங் உண்மையிலே என்ன, எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிக்கல், எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். சிமெட்ரிக் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன், இதுதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் நான். சிமெட்ரிக் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். சிமெட்ரிக் வந்து போசான்ஸ், ஆன்டிசிமெட்ரிக் வந்து ஃபெர்மியான்ஸ். என்னென்ன பார்ட்டிகல் வந்து சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணுது, என்னென்ன பார்ட்டிகல் வந்து ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணுது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் இந்த 3 வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் அன்சிமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் இருக்குது, டிஸ்டிங்விஷபிலிட்டி ஆஃப் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ், எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து எதுக்கு உபயோக பண்ணுது, சிமெட்ரிக்காக ஆன்டிசிமெட்ரிக்காக உபயோக பண்ணுது பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கடுத்து கனெக்ஷன் வித் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் முன்னாடி இன்ட்ரோடக்ஷனில் சொன்னேன். 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியா? ஒன்று வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபெர்மி-டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அது வந்து கனெக்ஷன் வித் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு. பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் ஃபார் அன் எலக்ட்ரான் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் ஸ்பின் மேட்ரிசஸ் ஃபார் அன் எலக்ட்ரான் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரான் ஸ்பின் ஃபங்க்ஷன்ஸ் இன் டீட்டெயிலாக. ஓகே. அதுக்கடுத்து சிமெட்ரிக் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தவரை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ஐடியாஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நேச்சரை வந்து 2ஆக பிரிங்க. அது ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இதெல்லாம் வந்து பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகளுடைய கான்செப்ட் தான் இன்றைக்கி உள்ள யூனிட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸை நீங்கள் வந்து பிரிக்க முடியாது. தேர் ஆல் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்கும். என்னென்ன ப்ராப்பர்ட்டி? மாஸ், சார்ஜ், ஸ்பின், தேர் ஆல் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ். உள்ளார்ந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. அது இட் ஹேஸ், ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் லைக் தட். இப்போ ஸ்பின் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பின் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்பின் அப் ஸ்பின் டவுன் சொல்கிறோம் நம்ம. சரியா? உண்மையிலே எலக்ட்ரான் ஸ்பின் ஆகுதா? இல்லை. இது வந்து கான்செப்ட் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. அது வந்து அதனுடைய இம்பேக்ட். ஓகே, அதனுடைய இம்பேக்ட். ஸோ மாஸ், சார்ஜ், ஸ்பின், இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட் பார்ட்டிகல் இங்கே இருக்குது, செகண்ட் பார்ட்டிகல் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணுறீங்க. ஸ்வாப் பண்ணும்போது உண்மையிலே மாற்றிருக்கீங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது.
ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் தூக்கி ரெண்டாவது பார்ட்டிகல் தூக்கி ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் போட்டுருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் மாற்றிக்கலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். சரி, பார்ட்டிகல் வந்து அசோசியேட் வித் வேவ்ஸ். நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணுவோம். ஆல் பார்ட்டிகல்ஸ் ஆர் அசோசியேட் வித் வேவ்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸில் வேவ் ஃபங்க்ஷன். அப்போ ஸ்மால் பார்ட்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் வித் ஒன் வேவ். அடுத்து இன்னும் அனதர் பார்ட்டிகல் அசோசியேட் வித் வேவ். ரெண்டு பார்ட்டிகல் வந்து பக்கத்தில் இருக்குது. the probability of finding the particle with respect to wave நம்மளுக்கு தெரியும். psi 1 of x. சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல். அடுத்து psi 2 of x. இந்த psi 1 of x psi 2 of x மாத்திரேன் நான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி டுகெதர் கண்டுபிடிக்கிறேன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி மாற்றணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எப்பவுமே சேமாக தான் இருக்கும். கண்டுபிடிக்கவே முடியாது. ரெண்டும் சேமாக தான் இருக்கும். மாற்றி சொல்லவே முடியாது. ஸோ suppose when two particles have all intrinsic properties, mass, charge, spin, then their probability density will be unchanged under the operation of interchanging its components. For example, என்னோட காம்பனன்ட் பாருங்க. psi depends on x1 and x2 ரெண்டு பார்ட்டிகல் இருக்கு. சரியா? x1ல ஒரு பார்ட்டிகல், x2ல ஒரு பார்ட்டிகல். ஓகே, டோட்டல் psi இருக்கு. அதனுடைய காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா x1 x2. இப்போ நான் மாத்துறேன். இந்த x1 தூக்கி x2க்கும் x2 தூக்கி x1 போகிறேன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி பாருங்கள், இட் இஸ் த சேம். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வில் நெவர் சேஞ்ச். ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். எல்லா எலக்ட்ரான்ஸும் ஐடென்டிக்கல், எல்லா ப்ரோட்டான்ஸும் ஐடென்டிக்கல். பட் எலக்ட்ரான் இஸ் நாட் ஐடென்டிக்கல் டு ப்ரோட்டான். மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்பின், டோட்டல் ஸ்பின்னு சேமாக இருக்குது. ஸோ மாஸும் சார்ஜ், ஸ்பின் வந்து ஹாஃப் இன்டெக்ரலில், ப்ரோட்டானுக்கும் ஹாஃப் இன்டெக்ரல், எலக்ட்ரானுக்கும் ஹாஃப் இன்டெக்ரல். ஆனால் மாஸும் சார்ஜும் வேறு. So they are not identical particles. All electrons are identical, all protons are identical, but all electrons are not identical with protons. So they are not identical to a proton or to a positon. Suppose வந்து இது வந்து ஒரு plot வச்சுக்கோங்க, x1 and x2. Okay, we have plot. Two particles இருக்கு, 1 and 2. Okay, 1 and 2 வந்து two particles இருக்கு. So நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகல் 1. இது வந்து ஒரு லொக்கேஷன் வச்சுக்காங்க. இது அனதர் லொக்கேஷன் எக்ஸ் ஆக்சிஸ். இது ஒரு லொக்கேஷன், இது அனதர் லொக்கேஷன், இது ஒய் ஆக்சிஸ். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பார்ட்டிகல் தூக்கி இங்கேயும் இந்த பார்ட்டிகல் தூக்கி போட போகிறோம். எப்படி அப்படின்னா சிமெட்ரிக்கில் இங்கே வந்து ஒரு மிரர் வச்சிடும். இந்த மிரர் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே உள்ளது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்கும். சரியா? ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. இப்போ இந்த டயக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னா probability of finding the particle 1 near A, okay, and particle 2 near B, it's equivalent to probability of finding the particle 1 near B, probability of finding the particle 2 near A. ஸோ ஒரு மிரர் வச்சு நீங்கள் வந்து சை ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன பார்த்தோம், அந்த ஈக்குவேஷன் இட் சேஸ் தட் when you are going to swap பண்ணும்போது அதனுடைய probability density சேம் சொல்லுது. ஸோ இது மிரர் ரிஃப்ளெக்ஷன் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு கான்செப்டும் ஒன்றா தான் இருக்கும், ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதான் அந்த பிளாட் வந்து சொல்லுது. ஸோ இட்ஸ் அ கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் பிளாட் இஸ் சிமெட்ரிக் அண்டர் ரிஃப்ளெக்ஷன் த்ரூ டயகனல் x2 ஈக்குவல்ஸ் x1. ஸோ இம்ப்ளைஸ் தட் வி கேனாட் யூஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதான் அது மீனிங். ஸோ எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். செப்பரேஷன் ஆஃப் வேவ் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணுறீங்க. செப்பரேஷன் ஆஃப் வேவ் இஸ் லெஸ் தென் த டி ப்ராக்லி வேவ் லென்த். அது வந்து இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல். ஸோ எது இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல் அப்படின்னா அதனுடைய செப்பரேஷன் ஆஃப் வேவ் எப்படி இருக்கணும், டி ப்ராக்லி வேவ் லென்த்தை காட்டிலும் கம்மியாக இருக்கணும். மோர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் ஈக்குவலாக இருக்கும், டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் வேவ்ஸ் வந்து இஸ் மோர் தென் த டி ப்ராக்லி வேவ் லென்த் இஸ் கால்டு distinguishable particles. This is for non-identical particles. Okay. If the position and spin coordinates are interchangeable, there is no physical way of measuring that a change has been made in the system. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பார்ட்டிகல் இருக்கு, நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா எந்த பார்ட்டிகல் எங்கே மாற்றணும்னு சொல்லி தெரியக்கூடாது. அதுதான் வந்து ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். அதான் இது மீன் பண்ணுறாங்க. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுவோம், ஒரு பார்ட்டிக்கலை வந்து நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், என்ன பண்ணுவீங்க, அதோட ட்ரெஜெக்டரி எடுப்பீங்க. ஓகே, ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஐடென்டிக்கலாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஜெக்டரி யூஸ் பண்ணுவீங்க, சரியா, டு ஐடென்டிஃபை. ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி எனேபிள்ஸ் அப்சர்வ் டு ஃபாலோ ஈச் பார்ட்டிகல் பிகாஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் இன் த செப்பரேட். எல்லா பார்ட்டிகளும் நான் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக மூவ் ஆகும். செப்பரேட்டாக மூவ் பண்ணும்போது
மூவ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அதை வச்சு அந்த ட்ரெஜெக்டரி வச்சு நான் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் கண்டுபிடிக்கலாம். நான் கொஞ்சம் சொன்ன மாதிரி வந்து கலர் சேம் மாஸ் இருக்குது, பெரிய பார்ட்டிக்கல் 2 பால்ஸ் இருக்குது, சேம் மாஸ் இருக்குது, ஒரே மாதிரி வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பெயிண்ட் அடிச்சிடலாம். ஓகே, பெயிண்ட் அடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இன் குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து இந்த கான்செப்ட் இந்த ட்ராக் ஆஃப் ஈச் பார்ட்டிக்கல் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெஜெக்டரியே கிடையாது குவாண்டம் மெக்கானிக்ஸில். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து வேவ் ஃபங்க்ஷனை உள்ளடக்கிறது. ஸோ இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டியூ டு அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஆல்சோ. ஓகே, இந்த கான்செப்ட் ஆஃப் பாத் ஸ்டாப் இயர், பாத்தே வராது, ட்ரெஜெக்டரி எதுவுமே வந்து வராது. இந்த பொசிஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் எக்ஸாக்ட்லி நோன் அட் அ கிவன் இன்சிடென்ட். இட்ஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து டெஃபினட் வேல்யூஸ், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் வேல்யூ கிடையாது, எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் வேல்யூ தான், பிகாஸ் ஆஃப் தி அன்சர்டனிட்டி பிரின்சிபல். நம்ம லோக்கலைஸ் பண்ணுறீங்க, ஒரு எலக்ட்ரான் நீங்கள் லோக்கலைஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பொசிஷனில் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லோக்கலைஸ். The identical particle at some instant cannot be identified. If one particle is localized at an instant of time, we cannot say which particle lies at this point. சொல்ல முடியாது. ஒரு பார்ட்டிகல் லோக்கலைஸ் பண்ணிட்டு இன்னொரு பார்ட்டிகல் விட்டுறீங்க அப்படின்னா எந்த பார்ட்டிகல் மாற்றி வச்சிங்க அப்படின்னா எந்த பார்ட்டிகல் சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் ஓவர்லேப். 2 பார்ட்டிகல் இருந்துச்சு அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் இந்த வேவ் ஃபங்க்ஷன் வில் ஓவர்லேப். And there is no probability of distinguishing the particles. Particles cannot be distinguished. However, indistinguishability of identical particles plays a major role in experiments. For example, எடுத்தீங்கன்னா spectrum of helium. இந்த ஹீலியத்தினுடைய ஸ்பெக்ட்ரம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா having different 2 atomic electrons is distinguishable. The exclusion principle also explains the periodic system of elements and the distinguishable of elements. So now the next concept is physical meaning of identity. Identical particles are identical in all respects. எந்தெந்த பாயிண்ட்ஸில் எந்தெந்த ப்ராப்பர்ட்டியில் மாஸ், சார்ஜ் அண்ட் ஸ்பீட். இஃப் 2 particles are identical, when one can be substituted for the other, it results that there will be no change in it. சேஞ்சே இல்லை. ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகல் நான் மாற்றி வச்சாலும் சிஸ்டம் அதே மாதிரி தான் இருக்கும், ஹாமில்டோனியன் அதே மாதிரி தான் இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுவோம், நம்ம முன்னாடி பார்த்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேட் பண்ணுவோம், ஹாமில்டோனியன் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 electrons in an atom is said to be identical if their n and l, principal quantum number and orbital quantum number, are the same. The energies and angular momentum also are the same. Here the Hamiltonian for any system is not affected by interchange. Hamiltonian will be the same. Another na konjam nena Hamiltonian will be the same. H1 of 2 equals H2 of 1. So here the Hamiltonian of any system is not affected by interchange of pair of particles. Suppose you just take example helium atom example எடுத்துக்கோங்க. Okay, so helium atom பார்த்தீங்க அப்படின்னா it consists of a nucleus and 2 electrons, first electron and second electron. Okay, இது வந்து located at R1, another electron is located at R2 னு வச்சுக்கோங்க. The separation of these two is nothing but R12. For example, first thing அப்படின்னா the Hamiltonian which consists of kinetic energy part and potential energy part. Okay, kinetic energy part of the first electron, kinetic energy part of the second one, kinetic energy of potential energy of the first particle with respect to nucleus, second particle with respect to nucleus, and potential energy between these two. Minus க்கும் or minus e க்கும் ஒரு potential energy இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து லாஸ்ட் டர்ம். சப்போஸ் இந்த 1 தூக்கி 2க்கும் 2 3 1 தூக்கி போறேன்னு வச்சுக்கோங்க, மாற்றி வைக்கிறேன். I swap first particle into second particle into first particle. இந்த டேர்ம் மாறுமா? The term will never change. So we can say that H12 equals H21. Hamiltonian will not be affected. Hamiltonian will be the same. So the distinguishability of particles implies that the Hamiltonian remains the same. Hamiltonian ஒரே மாதிரி தான் இருக்கும். So in classical physics, such pair of particles is distinguishable because of the trajectory of motion just now we learned. Quantum mechanics வந்து இந்த ஆர்பிட் கான்செப்டே இருக்காது, இட்ஸ் ரீப்ளேஸ்ட் பை வேவ் ஃபங்க்ஷன் psi12. ஸோ இதில் வந்து நம்ம வந்து we are going to introduce now psi12 which determines the probability distribution for the position of the particle. We are going to introduce now. So the wave function is a solution of Schrodinger equation. So we know already this eigenvalue equation H psi equal to E psi, and the E operated by the putting அப்படின்னா you can write I H cross partial d by dt. இது போடலாம், சரியா? ஸோ இது போட்டிங்க அப்படின்னா இந்த H போல நீங்கள் என்ன எழுதலாம், 2 பார்ட்டிகல் சிஸ்டத்துக்கு H12. The wave function becomes psi12 which is equal to I H cross d by dt partial d by dt psi12. கிளியரா இருக்கா?
ஈக்குவேஷன் 8.5. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்வாப் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு ரெண்டாவது பார்ட்டிகள், ரெண்டாவது பார்ட்டிகளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணுறீங்க, மாற்றி வைக்கிறீங்க. மாற்றி வைக்கும் போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். h of 2, 1, 1, 2 பதிலாக 2, 1, psi of 1, 2 பதிலாக 2, 1. இந்த டேர்ம் IH cross partial d by dt, psi of 1, 2 பதிலாக psi of 2, 1. சரியா? கொஞ்சம் என்ன பார்த்தோம், நம்ம இந்த கான்செப்ட் பார்த்தோம். நீங்கள் மாற்றி வச்சாலும் ஹாமில்டோனியன் will be the same அப்படின்னு கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். அப்போ இந்த ஹாமில்டோனியன் h2, 1 இப்போ என்ன எழுதலாம்? h1, 2. ஸோ h1, 2 இது அப்படியே இருக்குது, இது அப்படியே இருக்குது. கரெக்டா? இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் பாருங்க, சொல்யூஷன் என்னது psi12. இந்த வேவ் ஃபங்க்ஷன் பாருங்க, சொல்யூஷன் என்னது psi21. அப்போ வந்து ரெண்டு ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன், ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன் இருக்கு ஒரே ஹாமில்டோனியன். சரியா? இது வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன், இது வந்து another வேவ் ஃபங்க்ஷன். ஸோ there are two solutions for these two equations for the same Hamiltonian. இதே ஹாமில்டோனியன், ஆனால் ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கலாம்? லீனியர் காம்பினேஷனாக இருக்கலாம். ரெண்டு சொல்யூஷன் வந்து லீனியர் காம்பினேஷன், சூப்பர்பொசிஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த சொல்யூஷன் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டூ சொல்யூஷன்ஸ் எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். இந்த 1/√2 வந்து நார்மலைசேஷன். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணலாம், ரெண்டு சொல்யூஷன் வந்து மைனஸும் பண்ணலாம். ரெண்டு சொல்யூஷன் ஆட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு சொல்யூஷனை நீங்கள் மைனஸ் பண்ணியிருக்கீங்க, ரெண்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. இந்த இதுக்கு பேர் வந்து லீனியர் காம்பினேஷன், சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க, இது வந்து சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன், சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். செகண்ட் பார்ட் என்ன பண்ணுது? ஆன்டி சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன், மைனஸ் இருக்குது, ஆன்டி சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். எதாவது வந்து ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் இதை ஃபாலோ பண்ணுதோ அது பேர் வந்து ஃபெர்மியான்ஸ். எதாவது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுதோ அந்த ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து போசான்ஸ். ஸோ போசான்ஸ் அண்ட் ஃபெர்மியான்ஸ். ஸோ ஹோல் யூனிவர்ஸை வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஹோல் யூனிவர்ஸை. அந்த ரெண்டு இது வந்து போசான்ஸ் அண்ட் ஃபெர்மியான்ஸ். எல்லாமே வந்து போசான்ஸாக பிரிக்கலாம், ஃபெர்மியான்ஸாகவும் இருக்கு. ஓகே. ஸோ இது என்னென்ன வந்து கேட்டகரி வந்து இதை ஸ்பின்னை வந்து ஃபாலோ பண்ணுதோ அதெல்லாம் வந்து போசான்ஸ். என்னென்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணுதோ அதெல்லாம் வந்து ஃபெர்மியான்ஸ். ஓகே. ஸோ இது வந்து முக்கியமான கான்செப்ட். ஸோ திஸ் செப்பரேஷன் இன்டு டூ ஸ்டேட்ஸ் இஸ் இன்வேரியன்ட் இன் டைம். அஃப்கோர்ஸ் இது வந்து இன்வேரியன்டாக, ஸோ சேஞ்ச் ஆகாது. இந்த ஸ்டேட் இஸ் இனிஷியலி சிமெட்ரிக்காக இருக்கும்போது அது வந்து நீங்கள் ஆன்டிசிமெட்ரிக் கொண்டு போக முடியாது, இந்த இதுலேருந்து இங்கே கொண்டு வர முடியாது. இந்த ஸ்டேட் வந்து இனிஷியலாக வந்து ஆன்டிசிமெட்ரிக்காக ஆகும்போது சிமெட்ரிக்காக மாறாது. இந்த ஸ்டேட் வந்து இனிஷியலாக வந்து சிமெட்ரிக்காக இருக்கும்போது ஆன்டிசிமெட்ரிக் போகாது. ஸோ சிமெட்ரிக் பார்ட்டிகல்லாம் ஒரு மாதிரி, ஆன்டிசிமெட்ரிக்லாம் ஒரு மாதிரி, தே ஆர் இன்வேரியன்ட். அதான் இந்த கான்செப்ட். ஓகே. ஸோ பிகாஸ் 8.4 அந்த ஈக்குவேஷன் சஜஸ்ட் தட் த இன்க்ரிமெண்ட் இன் சை, இது வந்து என்னது டி சை பை டிடி தான் இன்க்ரிமெண்ட். சை வேவ் ஃபங்க்ஷன் இருக்கு, அதனுடைய இன்க்ரிமெண்ட் என்னது டி சை பை டிடி இஸ் ஆஃப் த சேம் நேச்சர் as psi itself, but the two states are different symmetry are thus orthogonal, so they are all orthogonal. In addition, the related amplitude of two types of functions is determined at initial instant of time and they do not change. Okay. Suppose we will go for n particles. இப்போ ரெண்டு பார்ட்டிகல் தான் பார்த்தோம் நம்ம. இப்போ n பார்ட்டிகலுக்கு this will work out. மாற்றி நீங்கள் வைக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஆல்சோ will be the same. இது வந்து ப்ராபபிலிட்டி, இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ மாற்றி வச்சாலும் அதனுடைய ஆன்சர் வந்து it will remain the same. அதான் மீன் பண்ணுறோம். ஸோ நவ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிகலை ஸ்வாப் பண்ணி இன்னொரு பார்ட்டிகல் மாற்றி வைக்கிறோன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ மாற்றி வைக்கும் போது எது ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டர் வந்து அதை வந்து பின்னு சொல்கிறாங்க. பி இஸ் நத்திங் பட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டர். அது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபேஸ் ஃபேக்டருக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபேஸ் ஃபேக்டர். பி சை பி ஆஃப் பி இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டர். The operator operates on the wave function is equal to ஒரு phase factor multiplied by the phase factor which operates on psi. So multiplied by psi. இதுதான் வந்து exchange operator. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா e power I del p multiplied by காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும். அப்போ e power மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் வரும், மிஸ்டேக் இஸ் சார். ஸோ யூ வில் கெட் e power minus I del p. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஓகே. e power minus del p. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? psi squared வருது. அப்போ p psi squared equal to psi squared. Very important concept. p squared equal to psi squared. இது வந்து psi squared.
இது வந்து பி சை ஸ்கொயர். ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. ஏன்னா மீனிங் அது நீங்கள் பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இஸ் சேம். அதான் இதை மீன் பண்ணுது. பி சை ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சை ஸ்கொயர்டு எதை மீன் பண்ணுது அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இஸ் சேம். நீங்கள் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி முதல்ல கான்செப்ட் 8.1 ஈக்குவேஷன் அதே தான். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து சேமாக இருக்கிறத வந்து சொல்லுது. ஓகே, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இஸ் சேம். ப்ராபபிலிட்டி ஃபார் n பார்ட்டிகல் சொல்லும்போது என்ன வரும்? d-tau1 d-tau2 டாட் 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 d-tau n வரும். சரியா? இந்த d-tau1 2 அதெல்லாம் பாருங்க, பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் ஒன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் தி எலிமெண்ட் d-tau1 another particle வந்து d-tau2ல இருக்க சொல்லுது. பட் நத்திங் கேன் பி செட் டு விச் பார்ட்டிகல் இன் விச் வால்யூம் எலிமெண்ட். எந்த பார்ட்டிகல் எந்த வால்யூம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பார்ட்டிகல் மாத்திரம் இந்த பார்ட்டிகல் எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து சேமாக இருக்குது, ஹாமில்டோனியன் சேமாக இருக்குது. ஆனால் இந்த n பார்ட்டிகல்ஸ் இருக்குது, எந்த பார்ட்டிகல் எந்த வால்யூம் நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ தேர் ஆர் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ்.